தொடர்ந்து செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், விஜயனுடைய பேச்சின் சாராம்சம் என்ன? இன்று நடைபெற்ற அந்த மக்களை நேரில் சந்தித்த நிகழ்வுல விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசினார். முன்பாக சுமார் 4.5 மணி நேரத்திற்கு பிறகாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக ஊர்ந்து வந்த விஜய் தாவேக்காவினுடைய முதல் பிரச்சாரத்தில் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது திருச்சியை தேர்வு பண்ணி முதல் பிரச்சாரத்தை தொடங்கணும். எப்படியெல்லாம் முன்னோர்கள் போருக்கு செல்வதற்கு முன்பாக குலதெய்வம் வழிபாடு செய்வாங்களோ அதுபோல் மக்களை சந்திக்க வந்திருக்கேன்னு அவர் சொன்னார். திருச்சி திருப்பு முனையை தரும், அதனால் திருச்சியிலிருந்து தொடங்குவதாக விஜய் பேசினார். திமுக அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க, கடன் தள்ளுபடியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஏன் செய்யலை? நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க, ஏன் செய்யலை? மாற்றுத்திறனாளிகளுக்கோ இவங்களுக்கெல்லாம் இலவச வீடு சொன்னாங்க, என்ன ஆனது? மக்கள் நல பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை, வேலை கொடுப்போம் நாங்கள் கொடுத்தாங்களா அப்படின்னு செய்வோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்ப, இதெல்லாம் நம்பிக்கை மோசடி மைடியர் சிஎம் சார் அப்படின்னு முதலமைச்சரை நோக்கியும் கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் திருச்சியில் செய்யப்படாத, அதாவது நிறைவேற்றப்படாத திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தமிழகத்தின் தற்போதைய பிரச்சனையாக கிட்னி திருட்டு விவகாரம், இதற்கு ஒரு கட்சி துணை போகலாமா அப்படின்றத அவர் குறிப்பிட்டார். 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டு அதை 100 முறை சொல்லி காட்டுறீங்களே, இது அசிங்கப்படுத்துறதாகாதான்ற கேள்வியை முன்வைத்தார். இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ன்னு செல்லுமிடமெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்றதையும் அவர் குற்றச்சாட்டாக முன்வைத்தார். செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரம் தொடங்குகிறார். தாயுமானவன், விஜய் ஸ்பீச்சுடைய ஹைலைட்ஸ் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 4.5 மணி நேர பயணத்திற்கு பிறகாக காலையில் ஊர்ந்து வந்த விஜயுடைய வாகனமானது திருச்சி மரக்கரை மக்கள் சந்திப்பு இடத்தை நெருங்கியிருந்தது. இந்த மக்கள் சந்திப்பு இடத்தை நெருங்கிய வெளியே வந்த விஜய்